பண்ண வீட்ல 15 நாள். நடிகை சௌந்தர்யாவுக்கு கிலோ கணக்குல தங்கத்த கொட்டி குடுத்தாரா அந்த நடிகர். நடிகை சௌந்தர்யா தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரியான பல மொழிகள்ல ரொம்பவுமே பிரபலமா இருந்தவங்க. தமிழ்ல அவங்க பொன்னுமணி, அம்மன், தவசி, படையப்பா அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் ரசிகர்களா இருக்காங்க. ரொம்ப பெரிய நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்த அவங்க தன்னோட உறவினர் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல்ல என்ட்ரி கொடுத்த அவங்க ஹெலிகாப்டர் விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழந்தாங்க. பெங்களூருவ பூர்வீகமா கொண்டவங்க சௌந்தர்யா. கன்னட திரையுலகத்துல நடிகையா அறிமுகமான அவங்க, அதுக்கு பின்னாடி தெலுங்குலயும் அடியெடுத்து வச்சாங்க. 2 மொழியிலயுமே சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா உயர்ந்துகிட்டு இருந்தப்பவே, தமிழ்ல ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்துல கார்த்திக் ஜோடியா பொன்னுமணி படத்துல போன 1993வது வருஷம் அறிமுகமானாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. தொடர்ந்து தமிழ்ல காதலா காதலா, அம்மன், தவசி, படையப்பா அப்படின்னு வரிசையா நடிச்சாங்க. தமிழ் மாதிரியே மத்த மொழிகள்லயும் ரொம்பவே பிஸியா இருந்த அவங்க, தன்னோட கெரியர் பீக்ல இருக்கிறப்பவே தன்னோட உறவினர் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி அரசியல்லயும் கவனம் செலுத்தின அவங்க, பரப்புரைக்காக ஹெலிகாப்டர்ல போகும்போது விபத்துல சிக்கி போன 2004வது வருஷம் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. உயிரிழக்கிறப்போ அவங்களுக்கு வெறும் 31 வயசு தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகத்தினரையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. இந்த நிலையில சௌந்தர்யா பத்தி பிரபல பத்திரிகையாளரான சபிதா ஜோசப் தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி குடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பேசின அவரு, சௌந்தர்யாவோட உண்மையான பேரு சௌமியா தான். சினிமாவுக்காக சௌந்தர்யா அப்படின்னு பேர மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட அப்பா கன்னடத்துல ஒரு சில படங்கள தயாரிச்ச தயாரிப்பாளர். அந்த வழிய பின்பற்றி கன்னடம், தெலுங்குல நடிச்ச அவங்க தமிழ்ல பொன்னுமணி படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. தமிழ்ல தன்னை அறிமுகப்படுத்திய ஆர்.வி. உதயகுமார் மேல சௌந்தர்யாவுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. அதனால தான் அவங்க உயிரிழக்கக்கூடிய 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட உதயகுமார் கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட தனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில அவங்களுக்கு அரசியல்ல பெருசா ஆர்வம் இருந்ததில்ல. தன்னோட உறவினர கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி கணவருக்காக அரசியல்ல ஆர்வத்த காட்டுனாங்க. அரசியல்ல வந்த கொடைச்சல அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால தான் உதயகுமார் கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. சில்க் கூட நடிக்கணும் அப்படின்னு நெறைய நடிகர்கள் எப்படி ஆசைப்பட்டாங்களோ, அதே மாதிரி சௌந்தர்யா கூட நடிக்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்டாங்க. தென்னிந்தியாவுல மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் சௌந்தர்யா கூட ஒரு படத்துல நடிச்சாரு. 2 பேருக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங்காக மைசூருக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த நடிகரோட நண்பருடைய பண்ண வீட்ல 2 பேரும் 15 நாட்கள் தங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துல கிலோ கணக்குல சௌந்தர்யாவுக்கு அந்த நடிகர் தங்க நகைகள கொட்டிக் குடுத்தாரு அப்படின்னு அப்போ பேச்சுக்கள் எழுந்திருந்தது. நடிப்பு மட்டும் இல்லாம ஏழைகளுக்காக பள்ளிக்கூடங்களை எல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா இறந்ததுக்கு பின்னாடி இவர் இந்த மாதிரி சௌந்தர்யாவ பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் இணையங்கள்ல சலசலப்ப ஏற்படுத்தியிருக்கு.